இந்த பெங்களூர் வெதருக்கு இந்த மாதிரி சுட சுட சூப்பராக சீஸ் மேகி பண்ணி கொடுத்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே யார் உங்களுக்கு இந்த ரெசிபி பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கடல் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சாப் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்குன்னு ஒரு கேரட், கூட கேப்சிகம், பட்டாணி, பீன்ஸ் வேறு ஏதாவது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேரட் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து பச்சை மிளகா ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்குறவங்க மறக்காமல் இது போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேரட் நல்லா வெந்த பிறகு தண்ணி வந்து ஊற்றிடலாம். தண்ணி வந்து நான் வந்து இன்றைக்கி 4 பேக்கெட் எடுத்துருக்கேன். 4 பேக்கெட்டுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆன பிறகு மேகி மசாலா வந்து அதிலே போட்டுட்டு மேகியும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட் அப்படியே இந்த மேகி வந்து வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ போடலன்னா கூட வந்து 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடுமான்னு கண்டிப்பாக நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 5 மினிட்ஸில் மேகி ரெடியான பிறகு உங்களுக்கு வந்து எந்த பவுலில் சாப்பிடுவீங்களோ அதில் வந்து போட்டுட்டு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு அது வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆன பிறகு அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேகி கூட சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேகி லவர்ஸ்க்கெல்லாம் இது வந்து செம்மையான ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யார் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் சென்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.